வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா, நம்ம சுகுணாவை காப்பாத்த லீலாவை போனை போட்டு வர வைக்கிறாங்க. நம்ம இந்து லீலா உண்மையை கொட்டுறாங்க நம்ம கிருபா கிட்ட. இந்த பாருங்க, நீங்க இந்த வீட்டு ஆம்பளைங்க பொம்பளைய கீழ்த்தரமா அடிக்கிறது இதே தொழிலா வச்சுட்டு இருக்கீங்க. உண்மை என்னதுன்னு நீங்க ஏன் தெரிஞ்சிக்க முன்வர மாட்டேங்கிறீங்க? உங்க மனைவியே உங்க பொண்ணுக்கு துரோகம் செய்வாங்களா? உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு பெத்த அம்மாவை விட வேற யாரை நினைக்க முடியும்? அப்படிதான் சுகுணாக்காவை காப்பாத்திருக்காங்க இந்த கல்யாணம் நடக்க விடாம அப்படின்னு சொன்னோன்னா, என்னடி சொல்ல நீ யாரடி முதல்ல எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்ற அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், வாயை மூடுங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இருக்கான்ல கதிர், அவனோட வாரிசு என் வயிற்றுல இருக்கு, இப்போ புரிஞ்சா நான் யாரு நீ அப்படின்னு சொல்லுனேன்னா, கிருபா அரண்டு போய் வாயில கையை வச்சே அடிச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய தப்பை என் பொண்ணுக்கு நான் செய்ய பார்த்தேனே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவ்வளோ நம்மளை ஏமாற்றி என் வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க நிற்கின அந்த கதிரை உண்டு இல்லை நீ பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல களை கட்டி நிற்கிறாங்கங்க நம்ம கிருபா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தாங்க சுகுணாக்கா தான் இனி பேச வேண்டியது இருக்கு. சுகுணாக்காவை கண்டிப்பா இந்த காலை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லிடுவாரு. சுகுணாக்காவோட கதையை முடிச்சிருவா இந்த கிருபா. ஆனா அதுக்கு விடக்கூடாது. இந்து நினைக்கிறாங்க, நம்ம லீலாவுக்கு கால் பண்ணி வர வச்சு சொன்னமே, அவ கரெக்டான நேரத்துல சுகுணாக்காவை காப்பாத்திடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம லீலா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடி நீ யாரு, எதுக்காக இந்த கிருபா வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ தான் என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டினியா சொல்லு அப்படின்னு நம்ம லீலா கிட்ட பாயிறாங்க. லீலா சொல்றாங்க, அடடா உன் வீட்டு கல்யாணத்தை நான் எதுக்கு நிப்பாட்ட போறேன், ஆனா உண்மையை நீ தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்லுற, நீ என்ன உண்மையை சொல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க இப்போ அப்படின்னு லீலா கிட்ட எகிறாங்க. இந்த பாரு, நான் கல்யாணத்தை நிப்பாட்டல, கல்யாணத்தை நிப்பாட்டினது என்ன ஒருத்தங்க பேச வேண்டியது இருக்குல்ல, அதை பேச வச்சுட்டு நீ என்கிட்ட வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி சுகுணா நீ மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கு, நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சுகுணா பேசுகிறாங்க. அப்போ தான் இப்போ புரிஞ்சுதா அது யாரு நீ, இந்த பொண்ணு தான் அப்படின்னு இந்த குரல் தான் அன்னைக்கு உள்ளதான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த குரல் தான் என்கிட்ட ஃபோனை வாங்கி பேசிச்சு அப்படின்னு அந்த இடத்துல கண்ணு தெரியாத நபர் போட்டு கொடுக்க, ஏ சுகுணா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கியாடி, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் சொந்த பொண்ணோட வாழ்க்கையில் நீ விளையாண்டிருக்க, எப்படிப்பட்ட ஆள் நீ. சுகுணாவை அடையாளம் காட்டி விட்டுறாரு அந்த நபர். ஒரு கட்டத்தில் ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பெத்த பொண்ணுக்கே துரோகம் செய்து இப்படி ஒரு வேலையை செய்திருப்ப, மணமேட வர பெத்த பொண்ணோட கல்யாணம் நின்று இருக்கு, நீ ஒரு எவ்வளவு தைரியம், ஒரு சொந்த கணவரையே நீ ஜெயிலுக்கு அனுப்பின ஆச்சே, உன்னை கீழ்த்தனமா நான் நினைச்சுக்கிட்டேன், ஆனா நீ எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நம்ம சுகுணாவை தூக்க தயாராயிட்டாரு நம்ம கிருபா. அப்பதான் லீலா, என்னோட வேலை இப்போ நான் ஸ்டார்ட் ஆக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆரம்பிக்காங்க. நிறுத்துங்க, என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்து உங்களுக்கு என்ன பயன், எதையுமே விசாரிக்காம நீங்க முடிவெடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி என் வீட்டில் நீ எனக்கே சவால் விடுற மாதிரி பேசுற, என்ன விஷயம், என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டினதுல உனக்கு என்ன பங்களிப்பு இருக்கு, இந்த சுகுணாவை தூண்டி விட்டதே நீதானா அப்படி, நீ யாருடி நீ முதல்ல அப்படின்னு நம்ம கிருபா கேட்க நேரம், வாயை மூடுங்க, முதல்ல சொல்லுறேன், நீங்க உங்க பொண்ணுக்கு சித்ராவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தியல்ல, அந்த மாப்பிள்ளையோட வாரிசு என் வயிற்றுல தான் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை. அப்போ கதிர் மோசமானவனா, ஆமாம் கதிர் கேடு கெட்டவன், அவனுக்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை, எனக்கு நான் விலையில விழுந்து நான் சீரழிஞ்சது காணாதரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை அடிக்க பார்க்குறீங்களா, உங்கள் பொண்ணை கல்யாணத்துக்கு பேசி முடிக்க நேரம் நான் அவர் காலில் விழுந்து உங்கள் வாரிசு என் வயிற்றுல இருக்கு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு எல்லாம் நான் கெஞ்சி பார்த்தேன், என்னடி சொல்லுற நீ இவ்வளோ பெரிய சொத்துக்கெல்லாம் நான் மருமகனாக போக போகிறேன், அந்த வீட்டில் திவாகருக்கு வர கிடையாது, சித்ரா மட்டும் தான் வாரிசு, அவ்வளோ சொத்தம் எனக்கு தான் அப்படின்னு நான் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க நேரம், நீ ஏன் எனக்கு கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட போற, ஒழுங்கா பேரு இல்லாட்ட உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு எங்க அம்மாவை எல்லாம் மிரட்டினாங்க ஒரு கட்டத்துல. அதனாலதான் நானும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம நான் மாறு வேஷத்துல வந்திருந்தேன், ஆனா அப்பவும் இந்த கதிர் என்னை பேச விடாம தடுத்துட்டான். மொத்தத்துல எங்க அம்மாவை அவன் பிளாக்மெயில் பண்ணி காட்டியே நான்
ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்டலை, உங்கள் மனைவி தான் தடுத்து நிப்பாட்டினது. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கதிர் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனோட வாரிசு என் வயிற்றில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு எந்த தாய்க்கு வந்து மனம் வரும்? அப்படிதான் சுகுணா அக்காவும் 2 கெட்ட நிலையில் அப்படி துளுவாக துடிச்சாங்க. இந்த சைடு தன்னோட மாப்பிள்ளை இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவை கிடையாது. இந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்லை, ஆனால் உங்ககிட்ட கதிர் நல்லவன் இல்லை, அவன் மோசம் அப்படின்னு வந்து நிரூபிக்க எல்லாத்துக்கும் பயம். உங்கள் மேலே உள்ள பயத்தால் தான் உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை சரி கிடையாதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல பயப்பட்டு தான் உங்கள் வீட்டு பெண்கள் வந்து இப்படி திக்கு முக்காக்கிட்டு நின்னாங்க. ஒரு கட்டத்தில் வேற வழியே இல்லை, அந்த கதிர் வந்து தாலி கட்டக்கூடாது சித்ரா கழுத்தில், அதுக்கு வேற வழி இல்லாமல் தான் உங்கள் மனைவி சுகுணா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ சொல்லுங்க, உங்கள் மனைவி எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க நம்ம கதிர் கெட்டவன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு கிருபா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையாக இருந்தால் அந்த நான் கதிரை விட போகிறதில்ல, இப்போவே கதிருக்கு ஒரு முடிவு கட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவாகர் கருணா எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. இந்து வந்து அப்படா லீலா நீ கரெக்டான நேரத்தில் வந்து சுகுணாக்காவை வந்து காப்பாற்றிட்டா, இல்லட்டா எங்களோட கதி என்ன ஆகியிருக்குமோ தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த வீட்டு ஆம்பளைங்க ஏன் புத்தி இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிரை தேடி களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் கதிரை பிடிச்சி தொல்லியை உருக்கிறாங்க. என்னடா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டு பொண்ணை ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, என் வீட்டுக்கு மருமகனாக ஆகணும்னு உனக்கு எவ்வளோ பெரிய திமிரு இருந்தால் நினச்சிருப்ப, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி கேடு கெட்டவன் அப்படின்னு தெரியாமல் நான் என் பொண்ணோட வாழ்க்கையை உனக்கு வந்து பணைய வச்சே பார்த்தேன். ஆனால் நல்ல வேலை இந்த விஷயத்தில் வந்து என் மனைவி என்னை காப்பாற்றிட்டார், என் குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான் என்னை காப்பாற்றினது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன எல்லாமே வந்து அப்போ உன் வீட்டு பொம்பளைங்க தான் இந்த வேலையை பார்த்து கல்யாணத்தை நிப்பாட்டினாவளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நம்ம கதிர் நிற்க கதிரை வெளுத்து எடுத்து அதிகாரிகளை வர வச்சு இவன் வந்து லேசுப்பட்டவன் இல்லை, இவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் லீலாவை கொண்டு விட்டு இந்த பாருங்க இந்த பொண்ணோட வாழ்க்கையை இவங்க கெடுத்துருக்கான், இவன் பொண்ணோட இருக்க வயிற்றுல இவனோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் இக்கட்டான நிலையில லீலாவை மனைவியா ஏத்துக்க வச்சுக்கிட்டாங்க கிருபா. அதே நம்ம கதிரை கிட்ட கையில் தாலியை கொடுத்து இப்போவே இந்த லீலாவை கல்யாணம் பண்ணி மனைவி ஆக்கிரு இல்லாட்டினா உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அதோட நம்ம கதிர் லீலா கிட்ட சரணடைகிறாங்கன்னு சொல்லலாம். லீலா காலத்தில் தாலியை கட்டிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னடி லீலா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இந்த கிருபா கிட்ட போய் வந்து என்னை பற்றி சொல்லி உங்களத்துல தாலியை கிட்ட வச்சிருப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட இருக்கிறாங்க நம்ம கதிர். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லீலா எப்படியோ என் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்கங்க.